மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோட ஊடகவியலாளர் சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். இது ஒரு விஜய் எரா. இந்த எரால சின்ன உயிர்கள் கூட பாதுகாக்கப்படுது அப்படின்னு ஒரு பெரிய மாஸ் கேம்பெயின் நடக்குது. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஓட்டு போட்டுச்சுல, ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? இன்னைக்கு விஜய் வந்துட்டார், 10 நாள் என்ன மாறிடுச்சு? குழந்தைகளுக்கு நன்றி சொல்லி இந்த வெற்றிக்கு காரணம் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வாழ்த்தை சொன்ன ஏதாவது ஒரு முதலமைச்சர் இருக்காங்களா? உண்மையிலேயே தாவேகா மிக மிக மோசமான அபாயகரமான சக்தி இருக்கு. குழந்தைகளை வச்சு ஒரு பிளாக்மெயில், எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிச்ச இந்த அரசு உண்மையிலேயே இருக்கவே கூடாது. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தாவேகா எதிர்பாராத விதமா ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒரு வார காலமும் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு வாரத்துல பல நெருக்கடிகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளா இருக்கட்டும், இதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர் பெயர் குறிப்பிட இல்லை அப்படின்னாலுமே அவங்க ஒரு 12 பக்க அறிக்கை ஒன்று டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த அறிக்கை மூலமா தாவேகாவுக்கு என்னென்ன விளைவுகள் வரும், அந்த அறிக்கையில என்ன இருக்கு, விவரம் என்ன? ஃபர்ஸ்ட் இந்த அறிக்கை ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதுல இவங்க எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த 12 பக்கம் ஒரு அறிக்கை, இது ஒரு கம்ப்ளைண்ட்னே சொல்லலாம். இதை டெல்லியில் யார் இதை ப்ரப்போஸ் பண்ணி இதை முன்னகத்துறாங்க அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய சர்வதேச மனித உரிமை அமைப்பினுடைய சவுத் ஏஷியன் டைரக்டர் மீனாட்சி கங்குலி தான் இதை முன்னகத்துறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அவங்க. இதில் என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் அப்படின்னா, தேர்தலில் எப்படியெல்லாம் வயலேஷன்ஸ் நடந்திருக்கு. நம்ம எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய சோஷியல் மீடியா கேம்பெயின் நடந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான், ஒரு பெரிய சோஷியல் மீடியா கேம்பெயின் நடந்திருக்கு. சோஷியல் மீடியா கேம்பெயின் மட்டுமே அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஆனால் சோஷியல் மீடியா கேம்பெயின் ஒரு இமீடியட் காசை ஏற்படுத்தியிருக்கு. எந்த விளைவுகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு 2 விதமான இருக்கும். ஒரு லாங் டேர்மாக ஒரு காசு இருக்கும். அந்த லாங் டேர்மாக இருக்கக்கூடிய காசை அதை டேர்ன் அவுட் பண்ணக்கூடியதாக அதோட அவுட்கமாக மாற்றுறதுக்கு ஒரு இமீடியட் காசு நடக்கும். அந்த இமீடியட் காசு தான் இந்த இன்ஸ்டாகிராம் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது திமுகவின் மீது சில விமர்சனங்கள் இருக்கலாம், அது சின்ன சின்ன அங்கங்கே நடக்கக்கூடிய சில விமர்சனங்கள் இருக்கலாம், சில அதிருப்திகள் இருக்கலாம், இதெல்லாம் அங்கங்கே இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கான ஒரு விளைவாக இருக்காது. இதை கலெக்ட் பண்ணி ஒரு இமீடியட்டாக ஒரு பெரிய சேஞ்சஸை கொண்டு வரதுக்கான வேலைகளை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதை குறிப்பாக இவங்க சோஷியல் மீடியாவை தேர்தல் விதிகளுக்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தி இருக்கிறாங்க. எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்டாக இருக்கட்டும், இல்லை பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டாக இருக்கட்டும், ஏற்கனவே பாம்பே ஹைகோர்ட் கொடுத்த சில உத்தரவுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையில் ரொம்ப முக்கியமானது. இந்த அறிக்கை சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது இல்லாமல் நேஷனல் கமிஷனர் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், அந்த 2 அமைப்புகளுக்குமே அனுப்பிச்சிருக்காங்க. இதில் அடிப்படையில் என்ன இருக்கு அப்படின்னா, 21 ஏப்ரல் 2026 ஒய்எம்சிஏல விஜய் ஒரு கூட்டம் போட்டார் இல்லைங்களா? அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினாரு, அந்த கூட்டத்தில் அவர் பேசினதுல நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 55 நிமிஷத்துல அவர் 41 நிமிஷம் 34 செகண்ட், அதுக்கு முன்னாடி 40 நிமிஷம் 30 செகண்ட், இந்த இடைப்பட்ட கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேசி முடிக்கிறாரு. இந்த இதுல இன் பிட்வீன் 64 செகண்ட்ஸ். இந்த 64 செகண்ட்ஸ்ல அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், மைனர்ஸ், 18 வயசு குறைவா இருக்கக்கூடிய இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வெளிப்படையாக அவர் கொடுக்குறாரு. அது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுத்தாரு அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்த்தாலே நமக்கு தெரியும். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, குழந்தைகள்கிட்ட, குட்டி நண்பா நண்பீஸ், நான் உங்கள் மாமா பேசுகிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவை, தாத்தா பாட்டியை, பெரியப்பா சித்தப்பா மாமாவை எல்லாத்தையும் அடம் பிடிச்சு அவங்கள அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படியாவது விசிலுக்கு ஓட்டு போட வைங்க, கிண்டர் ஜாய் வாங்குற மாதிரி ஒரு ஓட்டு போட வைங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. சரி, ஓகே, இது ஒரு அரசியல்வாதி ஒரு பொது மேடையில் ஒரு ஃபன்னா சொல்றதா கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஒரு அரசியல் தலைவர் வேன்ல போயிட்டு இருக்காரு பிரச்சாரத்தில் அப்படின்னா, ஒரு குழந்தையை தூக்கி கூட காமிப்பாங்க. அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம். ஆனா இது இத்தோட நிக்கல. சாதாரணமான ஆட்கள், இப்போ நாமெல்லாம் பத்திரிகையில இருக்கிறோம், நம்ம டெய்லியும் ஊடகத்துல செய்தியை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த செய்தியை நம்ம கண்டுக்காம போனோம், இது ஒரு செய்தியா அப்படின்னு. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஒரு வாரம், அந்த ஓட்டு போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த குழந்தைகள் எல்லாருமே வீட்டுல அடம் பிடிக்கிற மாதிரி ஒரு பெய்டு கேம்பெயின் நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு.
அதான் இந்த இதுல இருந்து இந்த ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 40 நிமிடம் 30 செகண்ட்ல இருந்து 41 நிமிடம் 34 செகண்ட் இடைப்பட்ட 65 செகண்ட்ல குழந்தைகளுக்கு வந்து நீங்க வந்து விடாப்பிடியா ஒரு விதமான தொந்தரவு செய்யணும், விடாப்பிடியாக ஒரு தொந்தரவு செய்யணும், அதிகப்படியான வற்புறுத்தலை நீங்கள் வந்து ஊக்குவிக்கணும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட. இது இல்லாம அழுத்தம் கொடுக்கணும், கெஞ்சணும், உணர்ச்சி பூர்வமான ஒரு எமோஷனை வந்து நீங்க கிளப்பணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமா இருக்கு. அதாவது ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும், ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்கும், ஒரு பாட்டிக்கும் குழந்தைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான லவ் இருக்கு இல்லையா, அந்த அன்பு இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றது தான் விஜயோடைய இன்ஸ்ட்ரக்ஷன். இதே இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி விஜய் YMCA கிரவுண்ட்ல பேசுறாரு. இதே சேம் பேட்டர்ன்ல இப்போ ஒரு 19 வீடியோ வந்து இதனோட சேர்த்து வச்சிருக்காங்க. நானே சில வீடியோக்கள் எடுத்து பார்த்தேன். குழந்தைகளுக்கு YMCAல ஒரு கூட்டம் நடந்தது கூட தெரியாது. சின்ன குழந்தைகள் 3 வயசு இருக்கும், 2 வயசு குழந்தைகள். விஜய்னா அவர் ஒருத்தர் டான்ஸ் ஆடுவாருன்னு தெரியும், அவர் அரசியலுக்கு வர போறாரு, அவர் முதலமைச்சராக போறாரு, முதலமைச்சர்னா என்ன, அரசுனா என்ன, இதெல்லாம் எதுவுமே அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனா விசிலுக்கு ஓட்டுன்னா என்னன்னு தெரியாது அந்த குழந்தைகளுக்கு. ஆனா விசிலுக்கு ஓட்டு போடணும், விஜய் மாமாவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அந்த குழந்தைகள்லாம் அழுகுறாங்க. அந்த வீடியோக்கள் நீங்க ஒன்னொன்னு நான் பார்த்தேன். எடுத்து பார்த்தா ஒரே பேட்டர்ன்ல, ஒரே ஸ்ட்ரக்சர்ல, ஒரே மாதிரி அழுகுறாங்க. அந்த வீடியோ ஷேர் பண்ண முடியும் தானே? அந்த வீடியோ இதை நீங்க போய் இந்த பெய்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து இதுல லிங்க் இருக்கு. நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டையே இந்த 12 பக்கம் ரிப்போர்ட்டே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ரிப்போர்ட்ல வந்து லிங்கே கொடுத்துருக்காங்க எங்கெங்க வந்து அந்த வீடியோஸ் இருக்கு அப்படிங்கிறது. எல்லாமே சேம் கான்செப்ட்ல இருக்கு. சேம் கான்செப்ட்ல தான் பெரும்பாலும் எல்லாருமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இந்த அனெக்சர்ல சோஷியல் மீடியா வீடியோ எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ எல்லாமே பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் ஒரே பேட்டர்ன்ல, ஆனா விதவிதமான ஒரு ஃபார்மெட். கோர் ஒண்ணுதான், அழணும், அடம்பிடிக்கணும், தொந்தரவு பண்ணணும், எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா விசிலுக்கு ஓட்டு போடுறதுக்கு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு. இது அவர் பேசின அதே பேட்டர்ன்ல வீடியோக்கள் குழந்தைகளை வச்சு மேக் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இந்த வீடியோவை செய்தது யார்? எல்லாரும் என்ன சொல்றாங்க, ரூட் மாஃபியா வேலை செய்து உள்ள இருந்து ஒரு மிக மோசமான மாசா வீடியோக்களை இறக்கி ஒரு மூலச்செலவை, ஒரு மாஸ் கிரௌட் கல்ச்சரை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கறது வந்து நான் கொச்சையா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு விதமான கொண்டாட்டமா இருந்துச்சு. போராட்டம் அப்படி இருக்காது. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்துச்சு பாத்தீங்களா, அதான் போராட்டம். அதனாலதான் அங்க போலீஸ் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, மிக மோசமா சுட்டாங்க. இங்க போராட்டம் 1 வாரம் 6 நாள் கலைஞ்சு போக முடியாத சூழல் வரும்போது திட்டமிட்டு வந்து போலீஸ் அடித்து நடத்துறாங்க. அங்கே எப்படிதான் நடந்துச்சு. இது ஒரு பெரிய போராட்டம் அப்படிங்கிறத விட ஒரு கூட்டு உளவியலை உருவாக்குவது, ஒரு சைக்காலஜியை உருவாக்குறது. இன்னைக்கு நாம எல்லாரும் மொத்தமா போய் மெரினா பீச்சில் நின்று 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் போராடலாம் வேண்டிய அவசியம் கிடையாது. 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர்த்தினுடைய மாசான மனநிலை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இன்ஸ்டாகிராம்லயே வந்து நாம வந்து கலெக்ட் பண்ணிட முடியும். இப்போ நீங்க இப்படி திறக்கிறீங்க, அப்படி போன் எடுத்துறோம்னா இன்ஸ்டா பாப்பீங்க, இல்ல ஃபேஸ்புக் பார்க்கலாம். மேக்சிமம் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் தான். இந்த 3லயுமே ஒரு மாஸ் கேம்பெயின் பண்றது. இது இல்லாம வாட்ஸ்அப் குரூப்கள்ல நிறைய வீடியோஸை வந்து இது மாதிரி குழந்தைகளை அழுகிறது, அடம்பிடிக்கிறது, இது மாதிரியான வீடியோஸை ப்ரொபோஸ் பண்றது. இது இல்லாம கிரவுண்ட்ல இருந்த சில முக்கியமான பத்திரிகையாளர்கள், அது இல்லாம சில பேர்த்த விசாரிக்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பார்ட்டிகள்லாம் ஓட்டு போட வரும்போது சின்ன பசங்களே கூட்டு கூட வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. துணைக்கு கூட்டு வருவாங்க அந்த மாதிரி. அந்த பசங்க விசிலுக்கு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. தபால் வாக்குகள்லயும் இது நடந்ததா சொல்லப்பட்டுச்சு. பார்ட்டிகளுக்கு பதிலா பேரணை வந்து அமுக்கிட்டு ஓடுனதாலாம் சொல்றாங்க. சோ அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா, குழந்தைகளை டார்கெட் பண்ணிருக்காங்க. இதுல 2 விஷயமா இருக்கு. 18 வயசுக்கு குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகளை பாலிடிக்ஸ்ல பயன்படுத்தவே கூடாது. அது பெரிய தப்பு. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. டிஎம்கேல பிரச்சாரம் செய்யும் போது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்து அந்த குழந்தையை பிரச்சாரம் செஞ்சது. அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, குழந்தைகளை தூக்கி காமிக்கிறது வேற, குழந்தைங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தி வாக்கும் கேட்கிறாங்க. அது ஒரு உண்மையிலேயே வந்து இது ஒரு சிம்பிளான நடைமுறை. நான் அதான் உங்கள்ட்ட முதல்ல பேசும்போதே சொன்னேன். ஒரு பொதுவான நபராக பார்க்கும்போது, ஒரு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை எதிர்ச்சியா வருது அப்படின்னா அந்த குழந்தையை பேச வைக்கிறதோ, அந்த குழந்தைக்கு டாட்டா காமிக்கிறதோ, ஒரு மாலை போடுறது, ஒரு புக்கு கொடுக்கறது, எல்லாரும் உதயசூரியனுக்கு வாக்கு போடுங்க, இல்ல எல்லாரும் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன நிகழ்வு தான். ஆனா இங்க எமோஷனலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. உதயநிதியோ இல்ல ஸ்டாலினோ இல்ல எடப்பாடியோ வேற எந்த கட்சி தலைவர்களோ, திருமாவோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியோ குழந்தைகளை மையமாக வச்சு ஒரு பிளாக்மெயில செய்யுங்க குழந்தைகளுக்கு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை யாருமே கொடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் கூடாது. இங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பிரச்சனை கிடையாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போலவே பரவ விடப்பட்ட வீடியோ, அந்த வீடியோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாஸ் உளவியல், அந்த மாஸ் உளவியல் தான் வந்து லாஸ்ட் ஒரு 2 நாள்ல
ரொம்ப அதிகமாக பரவனதாக நான் ஃபீல் பண்றேன். இந்த குறிப்பிட்ட அறிக்கையில கம்ப்ளைண்ட்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 7 கேட்டகரியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் என்னென்ன விதமான முறைகளை கையாள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு விஜய் பேசுனதுல இருந்து சில விஷயங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜயினுடைய YMCA ஸ்பீச்சினுடைய எதிரொலியாக சில்ட்ரன்ஸ் ரெக்ரூட்டட் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. அதாவது after the YMCA hall rally and constitute conclusive proof that children were successfully recruited and deployed as an agent of electoral coercion with their own homes. சொந்த வீட்டிலேயே இப்ப நீங்க வந்து இன்ஸ்டால பிரபலமான ஒரு ஆளா இருந்தா ஏதோ இப்போ ஒரு கிரீம்ல இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபோன் பண்ணி மேடம் நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட முடியுமா, உங்களுக்கு நாங்க இவ்வளவு பே பண்றோம் அப்படிம்பாங்க. பெரும்பாலும் அந்த கிரீம் அவங்க முன்ன பண்ண யூஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனா 5 வருஷமா அந்த கிரீம் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சில பொண்ணுகளே அப்படி போட்டிருக்காங்க, நானே பார்த்திருக்கேன். அப்ப அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் வரும். அந்த பெண்ணுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவங்கள நம்பக்கூடியவங்க இருப்பாங்க. அந்த நம்பக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு 100 பேர்ல 10 பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சேம் பேட்டர்ன் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜய் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை இன்ஃபுளுன்ஸா இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஆட்கள் இல்ல முன்ன பின்ன முகம் தெரியாத குழந்தைகள் இவங்களை வச்சு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியால வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, குழந்தைகளை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. அதாவது குழந்தைகள் ரெக்ரூட் பண்ணுற வார்த்தையை என்ன கவனமா பயன்படுத்துங்க. அது மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்கு இங்க குழந்தைகளை பயன்படுத்துறதுக்காக ஒரு பெய்டு ப்ரமோஷன் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பை தான் அவங்க சொல்ல வர்றாங்க. நான் அதை வந்து உறுதியா நம்புறேன், இது கண்டிப்பா நடந்திருக்கும். அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ், கொஹேஷன் ஆஃப் அடல்ட், ஓட் செக்யூர்டு, இந்த ப்ராசஸ்ல இது நடந்திருக்கு. அதாவது முதல்ல விஜய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு, குழந்தைகளை ஈடுபடுத்துறாங்க, அங்கு ஒரு வற்புறுத்தல் நடக்குது, ஓட்டு போடுவதில் ஒரு மிக முக்கியமான வற்புறுத்தல் நடக்கிறது. அதுக்கு பிறகு ஓட்டை வந்து அவங்க செக்யூர் பண்றாங்க. இதுல என்ன ரொம்ப தெளிவா சொல்ல வர்றாங்கன்னா, திஸ் வாஸ் நாட் அன் ஐசோலேட்டட் இன்சிடென்ட் பட் அ சிஸ்டமேட்டிக் பார்ட்டி வைட் மொபிலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி தட் எக்ஸ்ப்ளாய்டட் த எமோஷனல் வல்னரபிலிட்டி ஆஃப் சில்ட்ரன்ஸ் அண்ட் த நேச்சர் ஆஃப் அத்தாரிட்டி சில்ட்ரன்ஸ் ஹோல்ட் ஓவர் தேர் பேரண்ட்ஸ் அஃபெக்ஷன்ஸ். அதாவது இது வந்து என்னங்க நீங்க சும்மா ஒரு குழந்தை வீடியோ போட்டுருச்சு இதை ஆர்வம் பண்ற, அப்படி நடக்கல. இது அப்படி நடந்ததுதான் நீங்கள் நானும் விவாதிக்க வேண்டியது கிடையாது. இதை தயாரிச்ச மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிறது சாதாரண ஆள் கிடையாது. நிறைய RTI வழக்குல போட்டிருக்கிறாரு. தொடர்ச்சியா ரொம்ப சின்சியரா சமூகத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அவர் வந்து சாதாரணமா எதையும் செய்ய மாட்டாரு. இங்க அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த சிஸ்டமேட்டிக்கான ஒர்க்கினுடைய ஒரு முக்கியமான பார்ட் தான் இது. ஒரு குழந்தைகளை ஹையர் பண்றது, குழந்தைகளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, இப்படிதான் வீடியோ போடணும், இப்படி அழணும், இப்படி வந்து நீங்க வந்து அடம் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு 10 வீடியோ ஓடும்போது குழந்தைகள் தான் இன்ஸ்டாவை பார்த்துட்டு இருக்காங்க. என் வீட்லயே பொண்ணும் பசங்களும் இன்ஸ்டா எடுத்து நோண்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு 10 வீடியோ 20 வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கலாம், திரும்ப 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 காமிக்குது அப்படின்னா, விஜய்க்கு ஓட்டு போடணும், விசிலுக்கு ஓட்டு போடணும், குழந்தைகள்லாம் அழுகிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கப்படும். இப்போ நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, உங்களை சுத்தி ஒரு 500 குழந்தைகள் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. ஒண்ணும் பண்ண முடியாது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு உளவியல் என்னன்னா இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்க தோணல. அப்ப உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அங்கங்க குழந்தைகள் விஜய்க்கு தான் ஓட்டு போட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இருக்குல்ல, இது சோசியல் மீடியால நடந்திருக்கு. நாம அந்த பபுள்குள்ள இல்ல. இது ஏன் இப்ப நான் வந்து ஒரு விவாத பொருளா மாத்திரம் அப்ப நம்ம பேசல அப்படின்னா, கடைசி 2-3 நாள்ல வேகமா இது நடந்திருக்கு. பெய்டு ப்ரமோஷன்ஸ்ல நடந்திருக்கு. யாரோ ஒருத்தங்க எங்கேயோ இருந்து சிஸ்டமேட்டிக்கா உட்கார்ந்து இது மாதிரியான வீடியோக்கள் எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி மொத்தமா பரவ விட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆமை குஞ்சுகள் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து கடல்ல விட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ரமோஷன்ஸ் பயங்கரமா வந்துச்சு. அந்த ப்ரமோஷன் எந்தெந்த பேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நான் போய் உட்கார்ந்து பார்த்தேன். அவங்க எல்லாம் ஏற்கனவே இயற்கை சார்ந்து கடல் சார்ந்த விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக போஸ்டர்ஸ் போடக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க, கருத்து தெரிவிக்கக்கூடியவங்க, செயல்படக்கூடியவங்க. அவ்வளவு முக்கியமான பேஜஸ். அதெல்லாம் IAS எக்ஸாம் கோச்சிங் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய பேஜ்லயும் வருது. சோ அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க இவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்னா, IAS படிக்கக்கூடிய பசங்க, இயற்கை சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், பியூட்டிஷியன், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெண்கள், இவங்க நடத்தக்கூடிய பேஜ் இன்ஸ்டாகிராம், இதுலதான் செக்டார் வைஸா பிரிச்சு இதுலதான் வந்து பொய் செய்தி அவங்க கொடுக்குறாங்க. சோ அவங்களோட பொய் செய்தி எந்த பபுள்குள்ள இருக்கு அப்படின்னா, காமன் மேன், முன்ன பின்ன அரசியலை ஒரு கணம் கூட திரும்பி பார்க்காத நபர்கள், வாழ்க்கையில நியூஸ் பேப்பரே படிக்காத, வாழ்க்கையில நியூஸே பார்க்காத, எந்த விதமான சமூகத்துக்கும் தொடர்பே இல்லை, அரசியலுக்கும் தொடர்பே இல்லாத சாமானிய மக்களை செக்டாரா பிரிச்சு அதுக்குள்ள இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போயிருக்கு. நான் முந்தா நேத்து ஒரு வீடியோ கூட போட்டேன் இதை பத்தி. காலங்காலமா தமிழ்நாட்டுல
இந்த பிப்ரவரி மே மாசத்துக்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல கடலோரங்கள்ல ஒரிசால இருந்து ம். கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் பகுதியில ஆமைகள் வந்து முட்டையிடும். அதான் சமூக ஆர்வலர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து அந்த முட்டைகளை எடுத்து பதிச்சு வைப்பாங்க. ம். அது குஞ்சு பொரிக்கும், அதுவே கடலுக்குள்ள போகும். சில நேரத்துல அதை எடுத்து விடுவாங்க. ம். இது வழக்கமா நடக்கும். டூரிஸ்ட் பார்த்தா கூட இப்ப அதை மாத்திருக்காங்க பிளேசஸ்ல ஆமா. பாக்குறதுக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் எனக்கு தெரிஞ்சு 64 ஷெல்டர்ஸ் அது மாதிரி இருக்கு கடலோரங்கள் ம். அப்படிங்கிறது. இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. போன ஆண்டு சுப்ரியா சாஹூ IAS ஆபீசர் அவங்க பேட்டியே கொடுத்துருக்காங்க இதை பத்தி. போன ஆண்டு கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ஆமை குஞ்சுகளை வந்து கடல்ல விட்டுருக்காங்க. இந்த வருஷம் 1,65,000. ம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கடந்த 5 வருஷமா நான் அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த பேஜ்ல எல்லாம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, விஜய்ஸ் எரா, இந்த எரால வந்து சின்ன உயிர்கள் கூட பாதுகாக்கப்படுது. இது ஒரு விஜய்ஸ் எரா, இந்த எரால சின்ன உயிர்கள் கூட பாதுகாக்கப்படுது அப்படின்னு ஒரு பெரிய மாஸ் கேம்பெயின் நடக்குது. இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? கூகுள்ல போய் இந்த ஆமைகளை டர்ட்டில்ஸை வந்து கடலை விட்டது குறித்து ஒரு கூகுள் அடிச்சீங்க அப்படின்னா வர்ற போட்டோஸ் எல்லாமே விஜய மையமா வச்சு, அது இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாமே வருது கூகுள் காமிக்க. அப்ப இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஒரு செய்தியை எடுத்து அந்த பிஆருக்கு யாரோ கொடுக்குறாங்க, யாரோ சிஸ்டமேட்டிக்கா உட்கார்ந்துருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் காமனோ இல்ல இந்த ரூட் மீடியாவோ உங்களது விஜயோடது உட்கார்ந்துக்கிறாங்க. இது இன்னைக்கு பரப்பப்படணும். ஒரே நாள் என்ன செய்தி மாறிச்சு பாத்தீங்களா? விஜய் துண்டை எடுத்து தூக்கி போட்டாரு, சேர்ல சாயங்கிற துண்டை. அது ஒரு செய்தியே கிடையாது. யாருமே துண்டு யூஸ் பண்றது கிடையாது. அது ஒரு பெரிய செய்தியா, ஒரு பெரிய செய்தியாக யாருகிட்ட வந்துச்சு? இப்ப நமக்கு அதை பார்க்கும்போது என்ன இதெல்லாம் ஒரு செய்தியா நம்ம யோசிச்சோம்ல. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, IAS படிக்கக்கூடியவங்க, TNPSC படிக்கக்கூடியவங்க, பாலிடிக்ஸுக்கு வெளியே இருக்கக்கூடியவங்க, அரசு பேங்க் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய படிக்கிற பசங்க, இவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் இப்படி ஒரு மாஸ் கேம்பெயின் நடக்குது. ஆனா அது ஒரு பொய்யான செய்தி. அப்ப இப்ப தேர்தலுக்கு பிறகு நாமெல்லாம் அலர்ட் ஆயிட்டோம். விஜய் ஜெயிச்சத உடனே இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு எல்லாம் அலர்ட் ஆகி செய்தியை டெய்லி எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபேக்ட் செக் பண்றது டெய்லி ஒரு வேலையா இருக்கு. இப்ப நேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, பஸ் எங்க இருந்து கிளம்புது, எங்க வருது அப்படின்னு உங்க பஸ்ஸை நீங்க ரூட்ல ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு புதுசா தமிழ்நாட்டிலே முதல் முறையாகன்னு சொல்லி ஒரு ஆப் விட்டுருக்காங்க, ஃபார்மட் அப்படிங்கிறாங்க. அது பொய். சென்னை ஒன்னு அப்ப ஏற்கனவே இருக்கு. ஏன் எங்க வீட்டுல என் ஒய்ஃப், உங்களுக்கு தெரியும் நான் ரெட் ஹில்ஸ்ல இருக்கு உள்ள வீடு இருக்கும். எங்க ஊர் வழியா 61 பஸ் வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். நாங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸோ 2 பஸ்ஸோ தான் வரும். கிராமம் அது. இப்ப காலையில மட்டும் தான் பிஸியா இருக்கும். என் ஒய்ஃப் வீட்டுல உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பஸ் வந்தா போய் ஏறுவாங்க, இல்ல பெரும்பாலும் பைக்ல வருவாங்க. என் ஒய்ஃபோட தங்கச்சி ரெகுலரா பஸ்ல போறவங்க அந்த ஆப்ல பாத்துக்கிட்டே இருப்பாங்க. வரும் பஸ் வரும், மாமா நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு ஓடிவே பஸ் ஏறுவாங்க. இதை நானே 5 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், 3-4 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் நான். ஆனா இவங்க வந்த உடனே இப்படி ஒரு ஆப் உருவாக்கி இருக்கப்படுதுன்னு பயங்கர மாஸ் கேம்பெயின் பண்றாங்க. அப்ப இதே மாஸ் கேம்பெயினை தேர்தலுக்கு முன்னாடி பண்ணிருக்கிறாங்க, நமக்கு தெரியல. குழந்தைகளை வச்சு இந்த சிஸ்டமேட்டிக்கா ஒரு 10 குழந்தைகளோட வீடியோ ஒரு இடத்துல கொடுத்து அதை ப்ரொமோஷன் பண்ணி, இதுல சோசியல் மீடியால ப்ரொமோஷன் பண்ணி, இன்ஸ்டால ப்ரொமோஷன் பண்ணி, நாம யாருமே இன்ஸ்டாவை பார்க்காம இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்ஸ்டாக்குள்ள முழுக்க குழந்தைகள் அழுது விசிலுக்கு ஓட்டு போட சொன்னதாக அவ்வளவு தூரம் இருக்கு. இப்போ வந்து குழந்தைகள் வந்து அவங்கள கம்பல் பண்றாங்க அப்படின்னா உடனே வந்து பேரண்ட்ஸ் வந்து மேனிபுலேட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பாலிடிக்ஸ்குள்ள இல்லாதவங்க மேனிபுலேட் ஆவாங்க. இல்ல அவங்க வந்து குழந்தைகள் கிட்ட போய் சொல்லலாமே, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லி அவங்க மாத்தி கூட போடலாமே. ஆக்சுவலி என்ன விஷயம் என்னன்னா, பேரண்ட்ஸே பொலிட்டிக்கலா மெச்சூர்டா இல்ல அப்படிங்கும் போது பிரச்சனை இருக்கு. எவ்வளவு தமிழ்நாட்டுல ஓட்டு போடக்கூடிய மக்கள்ல கிட்டத்தட்ட 4.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு வச்சுக்கலாம். எவ்வளவு பேர் வந்து பொலிட்டிக்கலா ரொம்ப அவேரா இருக்கிறாங்க. இப்ப விஜய்க்கு வந்து 1,61,00,000 பேர் போட்டிருக்காங்க. எல்லாருமே குழந்தை சொல்லி போட்டது மட்டும் கிடையாது. அது ஒரு 30-40 லட்சம் பேர் போட்டிருக்கலாம். இது இல்லாம நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஓட்டு போட்டுச்சுல. ஏன் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? மாற்றம் வேணும். மாற்றம்னா என்ன? அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் கேட்டு பாருங்க. மாற்றம்னா என்னன்னு சொல்லுங்கன்னா, மாற்றம்னா மாற்றம் தான், இதுக்கு பதிலா வேற சிஎம் வேட்டி எழுதிட்டு இருந்தாரு, ஒருத்தர் இப்ப கோட்டு சட்டை போட்டிருக்காரு. அதான் அவங்களுடைய ஒரே ஒரு மாற்றம் அப்படிங்கறத விட போர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். திராவிட கட்சியே ஆண்டுட்டு இருக்கு. ஒரு மொனோட்டனஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மாற்றத்துக்காக இப்ப தினம் இந்த இந்த கடையில் டீ குடிக்கிறோம், நீங்க அங்க போய் டீ குடிப்போம் அப்படி, அது அல்ல பாலிடிக்ஸ். இவருக்கு பதிலா அவர் அப்படின்னா, இவருக்கு பதிலா அவர் என்ன பெஸ்டா செஞ்சிட போறாரு, என்ன வந்து அவர் வந்து மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்காரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற பார்வை பெரும்பாலான மக்களுக்கு இருக்காது. ஜனநாயகத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, பாலிடிக்ஸே தெரியாத, பாலிடிக்ஸே பார்க்காத சாமானிய மக்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு விஜய் வந்துட்டார், 10 நாள் என்ன மாறிடுச்சு? ஏற்கனவே இருந்த விட இப்ப மோசமா இருக்கு. டாஸ்மாக் 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 10 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அதுக்கு மட்டும். இல்ல, அது ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கக்கூடியது தான். ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கக்கூடிய நடைமுறை, இதை மாத்திரம் சொல்லிதான் அவங்க வந்தாங்க. ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கக்கூடிய நடைமுறை, அதை மாத்திரம் சொல்லிதான் வந்தாங்க. ஆனா அவங்களால மாத்த முடியல. அதான் மக்கள் கேட்கறாங்க. நேற்றுக்கு பாத்தீங்க அப்படின்னா, விருதுநகர், கும்மிடிப்பூண்டி, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, சேலம், நாகப்பட்டினம், தாம்பரம், திருப்பூர் இதெல்லாம் வீடியோ வந்திருக்கு.
அவ்வளவு வீடியோ வந்திருக்கு. அப்போ வந்து இந்த ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு மாற்றம். அப்படி நிறைய பேர் பாலிடிக்ஸ்க்கு வெளியே இருந்து இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. குழந்தைங்க பேசுனதுக்கு, பாட்டிகள்கிட்ட குழந்தை சொன்னதுக்கு இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஓட்டு போடவங்க இருக்காங்க. 100 நாள் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அவங்களுக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தை குறித்து நான் நிறைய விஷயம் எங்க அம்மாட்ட கேட்கும்போது, விஜய்க்கு ஓட்டு போடுவோம் ஒரு தடவை அப்படின்னா, ஏன் ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டா தெரியல அவங்களுக்கு. ஒரு தடவை போடுவோமே. அப்போ மக்கள் வந்து அந்த ஓட்டு போடுறதனுடைய தன்மையை வந்து புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதான் வேதனையா இருக்கு. இங்க இது மாதிரி எளிய மக்கள், எந்த விதமான அரசியல் தொடர்பு இல்லாத மக்கள்கிட்ட இப்படி ஒரு எமோஷன் வந்து போகுதுன்னு வச்சுங்களேன், அது உண்மையிலேயே ஒரு பாதிப்பு ஏற்படும். தேர்தல் விதிகள்ல பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் 1 இருக்கட்டும், கிளாஸ் 2 இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, the class explicitly prohibit political parties and candidates from engaging children in any form of election campaign, including rallies, slogan shouting, distribution of posters or pamphlets. இது வந்து ரொம்ப முக்கியமானதை சொல்றாங்க. இப்ப நீங்களே பார்த்துருக்கலாம், சில கட்சிக்கு ஆதரவா சில குழந்தைகளே வீடியோ போட்டிருப்பாங்க, திமுக ஆதரவே சில குழந்தைகள்லாம் பேசியிருப்பாங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. அது பிரச்சனை கிடையாது. உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஏதாவது குழந்தைகள் உட்கார்ந்து அழுதாங்களா, வீட்டுல டார்ச்சர் பண்ணாங்களா, எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்களா? அப்படியெல்லாம் ஒரு வீடியோ கூட நீங்க பார்க்க முடியாது. இப்ப என் பொண்ணே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் பாடிட்டு ஜாலியா இருந்தாங்க. யூடியூபோட ரிஃப்ளெக்ஷன், நேரம் யூடியூப் பாக்குறாங்க, அதுல அந்த பாட்டு வருது, ரிஃப்ளெக்ஷன்ல போறாங்க. ஆனா எந்த குழந்தைகளுமே மத்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்க, இப்ப ஸ்டாலின் சாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அழுததோ, எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணதோ, இல்ல வாக்குச்சாவடி வரைக்கும் நான் கூட வருவேன் அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் யாரும் பண்ணல. இது வந்து கிளீனா நார்மல் விஷயங்களை தாண்டின ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது, சைல்டு லேபர் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, சைல்டு லேபர் ஆக்டின் படி கூட இது வந்து தவறானது. பொலிட்டிக்கல் லேபராக குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது. கான்ஸ்டியூட்ஸ் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் லேபர் கான்ட்ரரி டு த ஸ்பிரிட் அண்ட் த லெட்டர் ஆஃப் திஸ் வியூ. அதாவது குழந்தைகள் தொழிலாளர் தடுப்பு சட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சட்டமே குழந்தைகளை வந்து பொலிட்டிக்கல் லேபராக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லுது. இது இல்லாம பாம்பே ஹைகோர்ட் ஏற்கனவே 2014 ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அந்த உத்தரவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மஸ்ட் நாட் அலோவ் பார்ட்டிசிபன்ஸ் ஆஃப் மைனர் சில்ட்ரன்ஸ் இன் எனி எலெக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ். எந்த எலெக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்லயும் மைனர்ஸை நீங்க சிஸ்டமேட்டிக்கா பயன்படுத்த முடியாது. ஒரு குழந்தை வருது தூக்கி நீங்க பேசலாம், ஆனா ஒரு 100 குழந்தைகளை மொத்தமா கூட்டிட்டு கையில கொடியோட ரேலி எல்லாம் நீங்க பண்ண முடியாது. நடத்திருந்தாங்க அப்படி பண்ணக்கூடாது. அது மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய தவறானது. அது தேர்தல் விதிகளுக்கு புறம்பானது. பாம்பே ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்புக்கு புறம்பானது. இதுதான் இந்த இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அது இல்லாம மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல மேனிப்புலேஷன் குறித்து சில விஷயங்கள் சொல்றாங்க. மேனிப்புலேஷன் ஆர் எக்ஸ்பிளாய்டேட்டிவ். ஒரு கேம்பெயின் அப்படிங்கிறது மேனிப்புலேட்டா இருக்கக்கூடாது, எக்ஸ்பிளாய்டேட்டிவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. மேனிப்புலேஷன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, குழந்தைகளை வைத்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ஓட்டை டர்ன் அவுட் பண்றதுக்கான வேலைகளை இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமா அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இது இல்லாம திரும்ப திரும்ப இந்த ரிப்போர்ட்ல ஒரு முயற்சி என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இன்சிடென்ட் கிடையாது, இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனின் அடிப்படையில தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறதான் அவங்க சொல்ல வர்றாங்க. இது ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் வந்து தெளிவா அந்த ரிப்போர்ட்ல ஆதாரமா சொல்றாங்க அப்படின்னா, ஏப்ரல் 23 அந்த அன்னைக்கு ஒரு ட்விட்டர் பக்கத்துல விஜய் வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட் விடுறாரு. அதுல அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, டு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு who have given true meaning to the state's electoral politics, including my grandmother's mother, sister, grandfather, father, brother அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போட்டு குறிப்பாக ஒரு 2 வரி சேர்த்தாரு. In particular to my little friends, the children who guided their families to the poll, I offer a special salute and word of thanks from your Vijay uncle. அவரே ஒத்துக்கிறார். அப்போ குழந்தைகள் பெரியவர்களை ஓட்டு போடுவதற்காக, அதாவது விசிலுக்கு ஓட்டு போடுவதற்காக தேர்தல் பூத் வரைக்கும் கூட்டு போயிருக்கிறாங்க, அங்க வேலை பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவருடைய வார்த்தையில எக்ஸாக்டா டேட் என்ன, ஏப்ரல் 23, 2026 அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாரு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்ஸ் தளத்துல மே 5, 2026 தேர்தல் வெற்றி அறிவிக்கப்பட்ட பின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்லயும் இந்த விஷயத்தை வந்து அவர் உறுதிப்படுத்துறாரு. அதாவது குழந்தைகளுக்கு வந்து அவர் தேங்க் பண்றாரு. எஸ்பெஷலி இது இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து உங்களாலதான் சாத்தியம், நீங்க தான் அதை வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. while numerous factors contributing to this outcome, it is the children, our precise little ones, who through the sheer depth of their affection guided their entire family to polling booth, who stand out as one of the most profound reason behind this miraculous election victory. இதுக்கு பின்னாடி இருந்ததே
குழந்தைகளா அப்படின்ட்டார். இந்த மிராக்குலஸ் அவரே எதிர்பார்க்காத ஆச்சரியத்துக்கு உட்படுத்தப்படக்கூடிய இந்த வெற்றிக்கு காரணம் குழந்தைகள் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. மே 5ஆம் தேதி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில. இது ஒரு பக்கம் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் சிஎம் ஆயிட்டாரு, பதவி ஏத்துட்டாரு. பதவி ஏத்ததுக்கு பிறகு வந்து முதலா வந்து இந்த நேரு ஸ்டேடியத்துல பேசுறாரு. 2026 10/5/2026 நேரு ஸ்டேடியத்துல அவர் பேசும்போது அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். அதாவது மொத்தம் 7 மணி நேரம் வீடியோ அது அந்த பதவியேற்பு விழால. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 55வது செகண்ட்ல இருந்து 2 மணி நேரம் 55 செகண்ட் 45, அதாவது 2 மணி நேரம் 55வது நிமிஷம் 23 செகண்ட்ல இருந்து 45 செகண்ட் அந்த இடைப்பட்ட நேரத்துல அவர் ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பதவியேற்றதுக்கு பிறகு his gratitude to the children's between the time stamps of அந்த டைம் ஸ்டாம்ப்ல குழந்தைகளுக்கு தேங்க் பண்றாரு நேரடியா விஜய். குட்டி நண்பா நண்பீஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணும்போது குழந்தைகளுக்கும் அவர் வந்து தேங்க் பண்றாரு. அது இல்லாம ஒரு 5 பக்கம் ஒரு அறிக்கையை வந்து இதுல போடுறாரு, ஃபேஸ்புக் பேஜ்ல போட்டிருக்காரு. திருப்பியும் அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து குழந்தைகளை தேங்க் பண்றாரு. ஸோ அப்போ ஒய்எம்சிஏ மைதானத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில வீடியோக்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ஆர்கனைஸ்டா எங்கேயோ உட்கார்ந்து ஒரு மாஃபியா குரூப் வீடியோக்களை காசு கொடுத்து குழந்தைகள்கிட்ட இது மாதிரியான வீடியோ பண்ணி கொடுக்க சொல்லி பேரண்ட்ஸை வச்சு, சில பேரண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அப்படி பேரண்ட்ஸ்கிட்ட பண்ணி வாங்கி அதை மொத்தமா மாசா பரப்பி இருக்கிறாங்க. அதனுடைய எதிரொலி என்ன அப்படின்னா ஓட்டுல ஒரு பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கு. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை அவரே ஒத்துக்கிறார், இந்த வெற்றிக்கு காரணம் குழந்தைகள் தான் அப்படின்னு. அடுத்த நாள் தேர்தல் வெற்றி வந்த உடனேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பிற்பாடு நேரு ஸ்டேடியத்துல வந்து அவர் பேசுறாரு. ஒரு சிஎம்மா பதவியேற்றதுக்கு பிறகு தேங்க் பண்ணும்போது விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் தேங்க் பண்றாரு. அதுக்கு பிறகு ஒரு 5 பக்கம் அறிக்கை விடுறாரு. அதுலயும் குழந்தைகளுக்கு தேங்க் பண்றாரு. இந்திய வரலாற்றிலேயே இல்ல தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தேர்தல் வெற்றிக்கு குழந்தைகளுக்கு நன்றி சொல்லி இந்த வெற்றிக்கு காரணம் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வாழ்த்தை சொன்ன ஏதாவது ஒரு முதலமைச்சர் இருக்காங்களா? இதுதான் முதல் முறை. இதுதான் முதல் முறை. ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கவனுக்கு டாஸ்மாக்ல பாட்டில் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் ஏன் இருக்கு அப்படின்னா, அவங்க மைனர். ஒரு மைனருக்கு எதுவும் தெரியாது, குழந்தைகள், அவங்க எப்படி வேணாலும் தவறா பயன்படுத்தலாம். 18 வயசு கீழே ஒரு குழந்தைக்கு பாலியல் சிக்கல்கள் ஏற்பட்டா அது எவ்வளவு ஒரு சீரியஸான கேஸா ஏற்படுது. ஏன்னா அது குழந்தை 15-18 கீழே இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் வரும் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அப்ப 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மைனர்கள் எப்படி பூத்துக்கு கூட்டிட்டு போகலாம்? 18 வயசுக்கு குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகளை வச்சு தாவேக்காவுக்கு ஓட்டு போட சொல்லி எப்படி வந்து சோசியல் மீடியால கேம்பெயின் பண்ணலாம், ஒரு மாஸ் கேம்பெயின் பண்ணலாம்? இது மைனர்ஸை பயன்படுத்தின ஒரு தவறான விஷயம். ஸோ அப்போ இந்த விஷயத்த விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் கையாண்டிருக்கிறாங்க. சட்டப்படி இது குற்றம், அவர் மேல சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும், அவர் மேல வந்து வழக்கு பதியப்படணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அறிக்கையினுடைய முக்கியமான விஷயமா இருக்கு. இது குறித்து எல்லா ஆதாரத்தையும் அவங்க இணைச்சிருக்காங்க. இது எப்படி மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டுக்கு எதிரானது, எல்லாத்தையும் வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக அரசாங்கம் இதை வந்து சீரியஸா எடுத்துக்குமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் உலக லெவலில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகள் இது ரொம்ப சீரியஸான விஷயமா எடுத்துக்கணும். ஏன்னா மைனர்ஸை தேர்தலில் பயன்படுத்தி, மைனர்ஸை எலெக்ஷன் கேம்பெயின்ல பயன்படுத்தி, இங்க எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு கூட்டம் இவ்வளவு மோசமான ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர்றது அப்படிங்கிறது ஆபத்தானது. வழக்கமா வந்து ஒரு வீட்டுல கொஞ்சம் படிச்சவங்க இருப்பாங்க, பாலிடிக்ஸை கொஞ்சம் பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க நம்ம சர்க்கிளில். அந்த காலத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்க ஊர்ல ஒரு வாத்தியார் இருப்பாரு. வாத்தியார் யாருக்கு ஓட்டு போட சொல்றாரோ ஓட்டு போடுவாங்க. எங்க வாத்தியார் யாருக்குங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா, அவர் வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார், படிச்சவர், அவர் 2 விஷயம் தெரிஞ்சவர், ஊர்லயே ஒரு 2 பேர் தான் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல தீக்காக்காரங்க நியூஸ் பேப்பர் ரெகுலரா படிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்க தாத்தா அப்படி தான் படிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அது மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுவாங்க. ஆனா குழந்தைகளை வச்சு ஒரு பிளாக்மெயில், எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி ஓட்டு வாங்கி ஜெயிச்ச இந்த அரசு உண்மையிலேயே இருக்கவே கூடாதுதான். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது தமிழ்நாட்டுக்கு நான் சொல்லலை, இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்கவே இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங். ஏஐ பயன்படுத்தி, இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை செய்ய முடியும், மைனர்ஸை பயன்படுத்தி இல்லீகலா பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. இது ஆபத்தானது. உண்மையிலேயே வந்து தாவேகா வந்து மிக மிக மோசமான அபாயகரமான சக்தி. இது அது வந்து இவங்க தூய சக்தி, இவங்க தீய சக்தின்னு சொன்னாங்கல்ல, மனித சமூகத்துக்கே மிக மோசமான சக்தியா தான் தாவேகா இருக்கு. மோடியோட அந்த பிஆர் டீம் அந்த ஸ்ட்ராட்டஜி இவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க? மோடியோட பிஆர் டீம் கூட குழந்தைகள் இப்படி பயன்படுத்தல. மோடியோட பிஆர் டீம் யாரை பயன்படுத்துது அப்படின்னா, அவங்க வந்து சங்கிகளை தான் பயன்படுத்துவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மோடியை விட அவங்க மோசமானவங்களா எந்த இடத்துல நகர்றாங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னா,
மோடி அரசாங்கம் கூட எதிர்த்து பேசக்கூடியவங்களுடைய வீடியோக்களை நிறைய நீக்கல. அவங்க வந்து முக்கியமான ஆட்களை கைது பண்ணி ஜெயில போட்டாங்க. ஆனா சோசியல் மீடியாவில் உரையாடக்கூடியவங்களை, இன்ஸ்டால உரையாடக்கூடியவங்களுடைய வீடியோஸை நீக்கல. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே இன்ஸ்டால இருந்து இந்த வீடியோலாம் தூக்கணும் அப்படின்னு சைபர் கிரைம் மூலியமாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நீதிமன்றம் அதை வந்து தடை விதிக்குது. அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு. அது வந்து RSS சார்ந்த மாரிதாஸா இருக்கட்டும், இல்ல ஸ்பார்க் மீடியாக்களா இருக்கட்டும், திமுக சார்ந்த ஸ்பார்க் மீடியாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு உண்மையை வெளியிடுறாங்க. இப்ப நேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வீடியோ வந்து தூக்கப்பட்டிருக்கு. நியூஸ் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சேனல் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க வந்து அவங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆச்சு. எலெக்ஷன் டைம்ல விஜய் ஜெயிச்ச உடனே அவங்க வந்து பயங்கர வார் ரூம் மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு வீடியோ வெளியாச்சு. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவங்க போட்ட வீடியோவே நேற்றுக்கு வந்து டாஸ்மாக்ல வந்து எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொன்ன வீடியோவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி எமர்ஜென்சியின் அடிப்படையில் அந்த வீடியோ நீக்கப்பட்டிருக்கு. ஓகே, வீடியோவே நீக்கப்பட்டிருக்கு. அவங்க திருப்பி வேற பேர்ல வேற மாதிரி போட்டு அந்த வீடியோ போட்டுட்டாங்க. அது வேற கதை. பட் ஆனா நீக்கப்பட்டிருக்கு. அதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சேகுவாரா வீடியோ, அவர் வந்து எப்படி இந்த ரூட் மாஃபியா வேலை செய்யுது அப்படின்னு யூடியூபர் சேகுவாரா ஒரு வீடியோ போடுறாரு. அவருடைய இன்ஸ்டாகிராமை அடிச்சு தூக்குறதுக்கு அவ்வளோ பேர் வந்து பின்னாடி உட்காந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மாஃபியா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாஃபியா அரசாங்கத்தை கைப்பற்றி இருக்கு. எப்பவுமே இல்லாத அளவுக்கு மோசமான ஒரு சூழல் இப்ப இருக்கு. மோடி அரசாங்கத்துக்காவது விர்ச்சுவல் மாஃபியா அவங்க ட்ரோல் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இது போன்ற ஒரு விர்ச்சுவல் மாஃபியாவை மோடி கிட்டே இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த விர்ச்சுவல் மாஃபியாவை வச்சு ஒரு தேர்தலில் ஜெயிக்கிற அளவுக்கு மேனிபுலேட் பண்ற அளவுக்கான குரூப் அரசாங்கத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா, இங்க ஜனநாயகமா உங்களை மாதிரி எங்களை மாதிரி ஓப்பனா பேசக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே மிக மோசமான அச்சுறுத்தல், பெரிய ஆபத்துல வந்து நம்ம நின்றுருக்கோம். நம்ம இப்ப பேசும்போது ஃபுல்லாவே ஆன்லைன் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு இது சொல்லும் போது கூட இன்ஸ்டாகிராம் மூலமா தான் நம்ம தோத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிடிஆர் அவர்கள் வந்து ஒரு 4 பக்க அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது இதை விட கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது. அதோட விவரம் என்ன? பிடிஆர் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். இன்ஸ்டாகிராமை தாண்டி பிடிஆர் வெளிப்படையா என்ன சொல்றாரு அப்படின்னா, மொத்தமாவே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் சினாரியோ இருக்கு. அவருடைய நிறைய விஷயத்த அதில் பேசியிருந்தார் 4 பக்க அறிக்கையில. அவர் ஒரு எம்எல்ஏவா நான் என்ன செஞ்சேன், ஒரு மினிஸ்டரா நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அது மட்டும் இல்லாம ஒரு ஜிஎஸ்டி கவுன்சிலில் நான் என்ன வேலை பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப 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 டீட்டெயிலாக பேசுறாரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பார்த்ததுல அவர் சில விஷயத்த ப்ரெடிக்ட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எண்ட் ஆஃப் த கரண்ட் எரா ஆஃப் பைப்போலார் அப்படிங்கிறாரு. ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கக்கூடிய பைப்போலார் வந்து ஒரு முடிவுக்கு வரும். அது வந்து இந்த எரா தான் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே நான் ஆன்டிசிபேட் பண்ண யூகிச்சேன். பட் ஆனா இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் எலெக்ஷன் ஆஃப் ஓல்டு எரா, அந்த ஏடிஎம்கே டிஎம்கே எரா முடிய போகுது அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத எப்போ உறுதிப்படுத்தலாம்னா, விஜய்க்கு 15% ஓட்டு வந்திருந்தா நான் அதை உறுதிப்படுத்திருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஆஃப் நியூ எராவே பிகின் ஆயிருச்சு அப்படின்னா விஜய்க்கு 25% ஓட்டு வந்தா இந்த ப்ரெடிக்ஷனுக்கு போகலாம். ஆனா விஜய்க்கு 35% வந்து ஜெயிச்சது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மொத்த கணிப்புமே தவறா மாறி இருக்கு. ஸோ அப்ப அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு, இதுல ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் மேபி சொல்லியிருக்கலாம். அவருடைய இன்னொரு வார்த்தைகளை நான் வந்து இதனோட ஒரு கனெக்ட் பண்ணி பாக்குறேன். அவர் பாத்தீங்க அப்படின்னா, விஜய்க்கு புது கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள் டூயிங் த சேம் திங் தே ஹேவ் ஆல்ரெடி டன். இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. இங்க எல்லாருமே ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்மெட்ல திரும்ப 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 வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மெட்ல அவங்க கம்ஃபர்ட்டா இருக்கிறதுனால அதை சரின்னு அப்படியே இருந்துக்கிறாங்க. திமுகவை சொல்றாரு அவரு, புது கவர்மெண்ட் சொல்றாரு. ஆனா இது ஒரு வகையில திமுகவுக்கு தான் சேர்த்து அவர் சொல்றாரு. இப்ப நீங்க வந்து வழக்கமா திமுக அதிமுக இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்கல்ல. போவாங்க, ஓட்டு கேட்பாங்க, பேசுவாங்க, கட்சி நிர்வாகிகள் உள்ள போடுவாங்க. இந்த பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேட்டர்ன்ல இருந்து வேற ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, எங்க ஊர்ல எங்க மாமா தான் வந்து ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். அவரு திமுக காரர். அவர் வந்து ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு ஒருத்தருக்கு, ஒரு பையனுக்கு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசெல்லாம் போட்டு ஆட்டோலாம் வாங்கி கொடுக்குறாரு. அவன் அந்த ஆட்டோல விஜய் போட்டோ ஓட்டிட்டு தாவேக்காவுக்கு வந்து ஓட்டு போடுறான். லேப்டாப் கொடுத்தாங்களே அந்த மாதிரி. அதே மாதிரி அப்போ எங்க மாமா யோசிக்கிறாரு, இவன் கஷ்டப்பட்டான், இவனுக்கு நான் ஆட்டோ வாங்கி கொடுத்தேன், இவன் உதவி செஞ்சேன், அவன் நம்ம சொந்தக்காரன் வேற, ஆனா அவன் ஏன் விஜய்க்கு போய் ஓட்டு போடுறான் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு அப்போ வழக்கமா இது ஒரு பெரிய அவருக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அப்போ ஒருத்தனுடைய தேவை பூர்த்தியாகும் போது கூட அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஒரு நபரை விட இந்த ஒரு விதமான ஒரு இலூஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கவர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த கவர்ச்சி அவங்களுக்கு ரொம்ப மேலோங்கான விஷயமா மாறுது. ஸோ இதையும் அவர் அந்த அறிக்கையில வந்து வேற வேற மாதிரி சொல்றாரு. முதல்ல அந்த அறிக்கையில டீட்டெயிலா நான் என்ன இருக்குன்னு சொல்றேன். அதுல ஒரு 4 பக்க அறிக்கையில
முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஏன் அரசியலுக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 விஷயம் சொல்றாரு. Okay. அவர் வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது குறித்தான ஒரு வெளிப்படையான உரையாடலை நிகழ்த்தணும், பேசணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விருப்பம் அவருக்கு இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க தாத்தா வந்து பி.டி. ராஜன். தமிழ்நாட்டுல நடந்த ஃபர்ஸ்ட் தேர்தல் 1920 பிரிட்டிஷ் பீரியட்ல மெண்டோ மாரி ரிஃபார்ம்ஸுக்கு பிறகு நடந்த ஃபர்ஸ்ட் எலெக்டட் தேர்தல். எல்லாரும் ஓட்டு போடல அந்த தேர்தல்ல. யாரெல்லாம் வரி கட்டுறாங்களோ, சமூகத்துல செல்வாக்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படி இருந்த காலகட்டத்துல தேர்தல் நின்று அதிகப்படியான வாக்குகள் வாங்கி ஜெயிச்சவர் பி.டி. ராஜன் மதுரையில. எல்லாருமே நின்னாங்க. பிட்டி தியாகராயர் நின்னாங்க, நடேசனார் அதில் தோத்து போயிட்டாரு. இவ்வளவு பேர் நின்றிருந்தாலும் அதிகப்படியாக வாக்கு வாங்கி நீதி கட்சியில் ஜெயிச்ச ஒரு முக்கியமான நபர் பி.டி. ராஜன். பிற்பாடு வந்து ஒரு குறுகிய காலத்துல முதலமைச்சராகவும் இருந்தார் நீதி கட்சி சார்பாக. நீதி கட்சி தான் முதல்ல ரிசர்வேஷனை கொண்டு வருது. 1922 நினைக்கிறேன், 22 23 அவங்க வந்து ரிசர்வேஷனை கொண்டு வந்துட்டாங்க. ரிசர்வேஷன் அப்பவே வந்துருச்சு. பட் அப்ப இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸ்ல நிறைய உடன்பாடு இல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு ரிசர்வேஷன் வந்துருச்சு. தலித்துக்களை வந்து பொது கிணற்றிலிருந்து நீர் எடுக்கிறதுக்கு தடுத்தால் ஃபைனு, கைது வரைக்கும் இருந்துச்சு. அன்னைக்கு சட்டம்லாம் போட்டாங்க. சட்டம் நடைமுறைப்படுத்த முடியாத சூழல் வரும்போது தான் பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது குறித்து நான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறது, அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னோட நோக்கம். எங்க அப்பா தாத்தா மாதிரி எங்க ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து என்ன ஒர்க் பண்ணாங்களோ அது மாதிரி அந்த குளோரியை வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன். ரெண்டாவது என்னுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல பேரை உருவாக்கணும் மதுரையில. ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி, அவங்க அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்சனல், இது என்னோட பர்சனல் மோட்டிவ் அப்படின்னு அவர் சொல்லி வர்றாரு. ஒரு 10 ஆண்டுகள் தான் இந்த தேர்தல் பணியில் இருக்கலாம்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், 2016 26 வரைக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நான் வந்து செஞ்சிருக்கிறேன். மதுரைக்குள்ள ஒரு 500 மீட்டருக்கு ஒரு தடவை போனீங்க, அந்த ஏரியாவுக்குள்ள போனீங்க அப்படின்னா நான் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கும். நான் அந்த அளவுக்கு மதுரைக்கு நிறைய செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. என்னால செய்ய முடியாத 3 விஷயங்கள் அப்படின்னு ஒரு 3 விஷயத்த சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, காம்ப்ரிஹென்சிவ் நியூ அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை மதுரையில கொண்டு வர நினைச்சேன், அது முடியல. அடுத்த ஆட்சியில் நான் கொண்டு வரணும்னு பார்த்தேன், அதுக்குள்ள தோத்துட்டோம் அப்படிங்கிறாரு. இது இல்லாம ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒன்று, இது இல்லாம மதுரைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ஜெயில வந்து சிட்டியை விட்டு வெளியே கொண்டு போய் தனியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கணும், இதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இது மட்டும் முடியல ஒரு தொகுதிக்கு அப்படின்னு சொல்றாரு. ஐடி விங், டிஎம்கேட ஐடி விங்க 2017 இவர் தான் உருவாக்குறாரு. அதுல நான் ஒரு குறுகிய காலம் சில முக்கியமான பணிகளை செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர்தலில் நிற்கும் போது எனக்கு ஆப்போசிட்டான என்ன சுந்தர் சியா இருக்கட்டும் இல்லை முஸ்தபாவா இருக்கட்டும், அவங்களோட அஃபிடேவிட்டே தப்பானது தான். முஸ்தபாவெல்லாம் அவர் கொடுத்துருக்கூடிய டேட்டாஸே தப்பு தான். அவங்களோட ஒய்ஃபோட பேன் நம்பர்லாம் தப்பாக தான் கொடுத்தாரு. அது அப்பவே வந்து அந்த அஃபிடேவிட்டை வந்து வச்சு அவரை வந்து தகுதி நீக்கமே பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யலை. சுந்தர் சி வந்து அவரோட சொத்து பட்டியலில் 3 முக்கியமான சினிமா நிறுவனங்கள் குறித்தான டீட்டெயில்ஸை மொத்தமாக மறைச்சிட்டாரு. அந்த என்னென்ன நிறுவனம்னு அவர் போடுறாரு. இது எல்லாத்தையும் வச்சு டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்க முடியும் அவங்கள. பட் இருந்தாலும் தேர்தல் காலத்துல சந்திப்போம் அப்படின்னு தான் இருந்தோம். இல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, காசே கொடுக்காத ஒரு நபர் ஜெயிச்சிருக்காரு. முஸ்தபா பத்தி அவர் பேசும்போது, நானும் அந்த தேர்தலில் யாருக்கும் ₹1 கூட கொடுக்கல, அவரும் கொடுக்கல. இன்னொருத்தங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அவங்க தோத்துட்டாங்க. அவர் சுந்தர் சி தான் சொல்ல வர்றாரு. ஸோ சுந்தர் சி தோத்துட்டாரு. ஸோ அப்போ காசு கொடுக்காத ஒரு நபர் ஜெயிச்சு வந்ததை நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு, எனக்கு ஓட்டு போட்ட அந்த 44,266 பேர் சோ இவங்களெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கிறார். நன்றி தெரிவிச்சுட்டு தான் அவர் வந்து அவர் பண்ண ஒரு ஆன்டிசிபேஷனை பத்தி ரொம்ப கவனமா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சப்ஸ்டியூட் ஆஃப் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் வித் எலக்டோரல் ப்ரொபகேண்டா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது கிரவுண்ட் பாலிடிக்ஸை விட இந்த சோசியல் மீடியா ப்ரொபகேண்டா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணிருச்சு அப்படிங்கறத அவர் வந்து ரொம்ப கவனமா சொல்றாரு. இப்பவுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருமே திமுக இவ்வளவு உறுதியா இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம தான் கிரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோமே, நமக்கு தான் அவ்வளவு பகுதி செயலாளர் இருக்காங்க, ஒன்றியம் இருக்கு, மாவட்டம் இருக்கு, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இளைஞரணியில மட்டும் 4 லட்சம் பேருக்கு நம்ம வந்து போஸ்டிங் போட்டிருக்கிறோம். இந்த கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும்போது நாம எப்படி தோக்க முடியும் அப்படிங்கறத அவங்களுடைய எண்ணம். இன்னைக்கு வரைக்கும் அந்த கிரவுண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. நேற்று முதலமைச்சர் அதான் பேசுறாரு, நம்ம இவ்வளவு கூட்டம் நடத்தினோம், நம்ம இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம், ஆனா இருந்தாலும் சோசியல் மீடியா வச்சு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. இதுல இன்னொரு விஷயம், ஒரு வார்டுல மொத்தமாவே 7 வாக்குகள் தான் பதிஞ்சிருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய திமுக உடைய செயலாளர்கள் 14 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கூட வந்திருந்தது. அதாவது திமுக வீட்டுல இருக்கக்கூடிய சில பேரு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? நான் பேசின வரைக்கும் என்னன்னா, எப்படி இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும், விஜய்க்கு ஒரு 4 ஓட்டு போட்டா என்ன தப்பு அப்படிங்கிற மனநிலையில ஓட்டு போட்ட நிறைய பேர் தான் நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அவங்கள்ட்டே அப்படி சொல்றாங்க, எப்பா இந்த விஜய் ஜெயிக்க மாட்டான்னு நினைச்சேன், நான் ஏதோ 2 ஓட்டு போட்டேன், நாம போறதுல என்ன ஆயிருப்போம்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஆச்சரியமா சொல்றாங்க. இந்த நரேஷன் தொடர்ச்சியா எல்லாரும் வைக்கிறாங்க. அவங்க திமுக காரங்களா கூட இருப்பாங்க, சரி 1 ஓட்டு தானே விஜய்க்கு போடுவோம்,
இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எங்கள் அண்ணன் பசங்கள ஒருத்தாங்க, இல்லை நீங்கள் எல்லாரும் வேற பக்கம் ஓட்டு போகிறீங்க, நான் விஜய்க்கு ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இங்கே வந்து பிடிஆரே சொல்கிறாரு என்னன்னா, கிரவுண்டை விட சோஷியல் மீடியா சப்ஸ்டியூஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு, அதை நம்ம வந்து கவனிக்கணும். நான் அப்பயே முதல்ல பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குறிப்பாக இணையத்தில் குறிப்பிட்ட பிரிவினரை இலக்காக கொண்ட இந்த யுக்தியில் உள்ளடக்கத்தை விட வடிவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பிரச்சாரத்தின் அபாயம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இதான் அவர் சொல்ற வரக்கூடிய முக்கியமான விஷயம். கண்டென்ட்டை விட அது மேல இருக்கக்கூடிய கவர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, உள்ளடக்கத்தை விட அதை பிரசன்டேஷன் பண்ற விதம் இருக்கு பாத்தீங்களா. ஒரு அதாவது நிறைய தமிழ் படங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஒரு காலத்தில் ஓடின படம் அப்படிங்கிறது வந்து இந்த விக்ரம் வேதா அப்படிங்கக்கூடிய ஒரு படம். இந்த விக்ரம் வேதா அப்படிங்கக்கூடிய படத்தில் எந்த ஸ்டோரியுமே இல்லை. ரவுடிஸும் கொலை பண்ணிக்கிறாங்க, திருப்பி பழி வாங்குறாங்க. இதுதானே ஒரு நம்ம சினிமா காலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயம். ஆனால் அதை ப்ரெசன்டேஷனை பண்ண விதம் இருக்குல்ல, அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண விதம் இருக்குல்ல, அது மக்களை வந்து ஒரு ஈர்க்குதில்ல. இதுதான் பாலிடிக்ஸ்லயும் நடக்குது அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றார். நீ எவ்வளவு பெரிய சமூக நீதி இயக்கத்தை வச்சிருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு ரிசர்வேஷனை வாங்கி கொடுத்துருக்கலாம், தமிழ்நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சு மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தியிருக்கலாம், இருமொழி கொள்கைகளை கொண்டு வந்திருக்கலாம், இவ்வளவு பெரிய 1 ட்ரில்லியன் எக்கானமி உருவாக்கியிருக்கலாம், ஐடி நிறுவனத்துக்கு தனி சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் ஐடியில வேலை பார்க்குறாங்க. அந்த ஐடி நிறுவனங்களை உருவாக்குனது திமுகவா இருக்கலாம். இது எவ்வளவோ வேலை செஞ்சிருக்கலாம். இப்போ ஐடி நிறுவனம் அப்படின்னா ஐடியில வேலை பார்க்கக்கூடியவோ 3-4 லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுங்களேன். அதுக்கு கேப் டிரைவரா இருப்பாங்க, அதுல கேன்டீன் வச்சவங்களா இருப்பாங்க. இந்த கேப் டிரைவருக்கு பெட்ரோல் பங்க் உருவாக்கணும், பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யக்கூடிய பசங்க, இப்படி அந்த பெட்ரோல் பங்குக்கு பெட்ரோலை கொண்டு வரக்கூடிய லாரி டிரைவர் அப்படின்னு ஒரு பெரிய மாசா ஒரு 40-50 லட்சம் பேருக்கு வந்து அது வேலையை ஜென்ரேட் பண்ணும். எந்த ஃபீல்டுமே அப்படிதான், அது குறிப்பா ஐடி ஃபீல்டு தான். இதெல்லாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது, அதனுடைய கண்டென்ட் அவங்களுக்கு தெரியாது, ஆனா கவர்ச்சி அவங்களுக்கு பிடிக்குது. அது கொண்டு போய் சேர்க்கிற விதம், அதை கொண்டு போய் சேர்க்கிற விதம். இப்ப நீங்க போய் உங்க அப்பா வந்துட்டு, அம்மா நான்லாம் அந்த காலத்துல கஷ்டப்பட்டுமா அப்படின்னா, அப்பா சும்மா இருக்கு, என்னதுக்கு தேவையில்ல, அதே பழைய கதையே பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அப்ப இந்த பழைய கதையை வந்து பேசி நம்ம வந்து வாக்காளர்களை வந்து தக்க வைக்க முடியாது. வேற பிரசன்டேஷன்ஸ்ல வேற வேற முறைகளை கையாளணும், வேற வேற விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ரெண்டாவது, அது அபாயம் அப்படிங்கிறாரு. இந்த அபாயத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். எந்த அபாயத்துக்குள்ளனா, நீ என்ன கொடுக்க போற அப்படிங்கிறத விட எப்படி கொடுக்குற அப்படிங்கிறது தான் இங்க ஒரு முக்கியமான விடயமா மாறிடுச்சு. மார்க்கெட்டிங், பியூர்லி மார்க்கெட்டிங், வேற ஒன்றும் சொல்ல. நீ தப்பான பொருளை கூட கொடுப்ப, ஒர்த்தே இல்லாத பொருளை தான் நீ சேல்ஸ் பண்ணுவ, ஆனா மார்க்கெட்டிங்ல பயங்கரமா அதை வந்து ஒரு குளோரிஃபை பண்ணி அதை வித்துருவாங்க. இப்படிதான் விஜய் வித்துருக்குறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன், விஜய் அரசியலுக்கு என்ன மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஒன்றும் செஞ்சது கிடையாது. மக்களை போய் சந்திச்சிருக்காரா? சந்திச்சது கிடையாது. மக்கள்கிட்ட பேசினாரா? மக்கள்கிட்ட பேசினது கிடையாது. எதுவுமே பண்ணல. விஜயினுடைய அமைதி இருக்கு பாத்தீங்களா, சைலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டாரு, சந்திச்சாருன்னா 10 கேள்வி கேட்டா எந்த கேள்விக்குமே ஒரு பதில் தெரியாது. சட்டமன்றத்தோட ஒரு பேச தெரியாது, வந்து சோஷியல் மீடியால ரிப்ளை கொடுப்பாங்க. ஆமா, சோஷியல் மீடியா. இப்ப சட்டமன்றத்தில் ஒரு கேட்டா அவர் எக்ஸல போடுவாரு. நேற்றுக்கு சீமான் கூட அதை ஒரு கிண்டலா கூட சொல்லியிருந்தாரு, வாழ்நாள் முழுக்க நான் பேசி பேசி ஒன்றும் ஆகல, பேசாத ஒருத்தர் கொண்டு சிஎம் ஆக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அப்படி ஸோ அப்போ என்னன்னா, அந்த மாய பிம்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கவர்ச்சிகரமான மார்க்கெட்டிங் டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா, அந்த டெக்னிக்கை பாதுகாக்கிறதுலாம் எல்லாருமே குறியா இருக்கிறாங்க. அது அபாயம் அப்படிங்கறது வந்து அவர் எச்சரிக்கை பண்றாரு. அது ரொம்ப முக்கியமானது. திமுகவே நான் வந்து இவங்களுக்கு இதை செஞ்சேன், அவங்களுக்கு அதை செஞ்சேன், அவங்களுக்கு நான் அதை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எப்படி உங்களை மார்க்கெட்டைஸ் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அவர் அதுல சொல்லி கேக்குறாரு. இது ஒரு அபாயம் அப்படிங்கறத எச்சரிக்கையா சொல்றாரு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எண்ட் ஆஃப் பைபோலார் அப்படிங்கிறாரு. அதிமுக திமுக அந்த போலார் இருக்கு பாத்தீங்களா, பைபோலார், இரு துருவ அரசியல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் யோசிச்சு பாக்குறேன், இருதுருவ அரசியல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு போல இருக்கு. இருதுருவ அரசியல் அப்படிங்கிறது ஒண்ணு திமுக வரும், இல்லைன்னா அதிமுக வரும் அப்படிங்கிற இருதுருவ தன்மை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சு. எடப்பாடி ஜெயலலிதா மரணம் அடைந்ததுக்கு பிறகு எடப்பாடி ஒரு ஆளுமையற்ற மனிதராக இருக்காரு. அவர் சொந்த கட்சிக்காரங்களாலே அவர் பெருசா மதிக்கப்படல. ஏதோ ரெட்டலைக்கு ஓட்டு போடணும்னு 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். சோ அப்ப அந்த ஆளுமை வந்து குலைஞ்சிருச்சு. ரெட்டலை அப்படிங்கிறதும் இல்லாம போகுது அப்படின்னா, இங்க ஒரு 3ஆவதா ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணல. ஏன் அதை சொல்ல வரேன்னா, நீங்க விஜய் ஏன் இது வரைக்கும் திமுக தரப்புல தேர்தலுக்கு முன்னாடி விமர்சனமே பண்ணல. அவர் வந்து கரூர்ல இவ்வளவு பெரிய ஒரு 41 பேருடைய மரணத்துக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா அவர் இருக்கார். அவருடைய தாமதமா வந்ததுதான் காரணம். இன்னைக்கு வரைக்கும் வழக்கு சிபிஐல இருக்கு. அதுக்கு பிறகு சோசியல் மீடியால ஒரு பூதகரமான பொய் கிளப்பப்படுது. அந்த பொய்யப்பவே நம்ம யூகிச்சிருக்கணும்.
அந்த பொய்க்கு பிறகுதான் நம்ம விஜய் வந்து பேச ஆரம்பிச்சோம், விஜய் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சோம். குறிப்பாக ஊடகங்களா இருக்கட்டும் இல்ல சமூக ஊடகங்களா இருக்கட்டும், விஜய் பண்ணுவது தப்பு அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா அந்த வால்யூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொய் கட்டி அமைக்கப்பட்ட வால்யூம், அந்த வால்யூமை நாம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா இப்ப எங்க ஊர் வந்து காங்கயம், கரூர்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எங்க ஊர்ல 100 நாள் வேலை செய்யக்கூடிய உட்கார்ந்து இருக்கக்கூடிய இப்ப எங்க அம்மா 100 நாள் வேலை பாக்குறாங்க. அவங்க பேசுறாங்க கரூர் சம்பவத்துக்கு காரணம் செந்தில் பாலாஜி தானமே அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்டாகிராமே கிடையாது, அவங்கள்ட்ட வந்து ஒரு டச் ஸ்கிரீனே கிடையாது. ஆனா அவங்க வீட்டுல டச் ஸ்கிரீன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பையனோ இல்ல ஒரு பொண்ணோ இதை அவங்கள்ட்ட சொல்லலாம், பேசுறதுல கேட்கலாம். இல்ல இப்படி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறது அவங்க நின்று ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம். என்னம்மா இப்படி 41 பேர் கொண்டு போட்டாங்க, இந்த அமைச்சர் தான் காரணமா, விஜய்க்கு எதிராக அப்படி பண்ணிவிட்டாரு அப்படிங்கிற உரையாடல் வீட்டுல ஒருத்தர் இன்ஸ்டாகிராம் வச்சிருந்தா கூட போதும். இவங்க எல்லாம் என்ன நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, வீட்டுல யாரு எவ்வளவு பேர் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் சோசியல் மீடியா வச்சிருக்க போறாங்க, இது சோசியல் மீடியா யூஸ் பண்றவங்களே குறைவு, அது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்களே ரொம்ப ரொம்ப குறைவு, இது ஒரு இம்பாக்டா அப்படின்னு நினைச்சாங்க. அதுதான் தப்பு. அந்த ஏரியால 2 குடும்பத்து 3 குடும்பத்துல யாரோ ஒருத்தர் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் வச்சிருந்தாலே அந்த இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய பொய்யை பார்த்து அவன் ஒரு நரேஷன் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அதுதான் இங்க நடந்திருக்கு. இப்பவுமே எனக்கு என்ன கேள்வினா, இருதுருவம் தானே இருக்கு. அதிமுக இல்லாமே போயிடுச்சு, தாவிக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு இதுதானே பார்க்க முடியுது. இல்ல இருதுருவம், அதுவும் திராவிட இயக்கத்துல இருந்து வந்த அதிமுக அப்படிங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய பண்பை இழந்து, அதுவும் வந்து ஒரு சினிமா நடிகரால் உருவாக்கப்பட்டது தான், எந்த விதமான கொள்கையுமே இல்லாம திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சு. பிற்பாடு ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறாங்க. எந்த சமூக நீதி கொள்கை, ஒரு பார்ப்பனிய நான் பிராமியனுடைய அரசியலா தான் அதிமுக உருவாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கு பிறகு அதுக்கு தலைவாகவே ஒரு பிராமின் வந்து உட்கார்ந்தாங்க. ஒரு பெரிய அது வந்து ஒரு முழுக்க ஒரு பாஜகவினுடைய ஒரு அடிமை கட்சியாகவே வந்து முழுசா அது மாறிடுச்சு. ஸோ இப்போ அதிமுக ஏற்கனவே வந்து பாஜக மாதிரியான இந்துத்துவ சக்தியால வந்து அது ஹைஜாக் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுக்கு விஜய் அவர்கள் முயற்சி பண்றாரு. அந்த இடத்த அவர் வந்து அதிமுக இடத்த தான் ரீப்ளேஸ் பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்கு ஒரு திமுக பாணியை கையாளுறாரு. திமுக பாணி என்ன அப்படின்னா, மோடி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, நாங்க வந்து சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா வெளியே பேசுற மாதிரி பேசிட்டு, பட் உள்ள பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு இந்துத்துவாவுக்கு ஆதரவான ஒரு ஃபேக்டர் தான் அவங்க. எப்படி நான் அதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவை கடத்திட்டு வந்து உங்க கட்சியில் நீங்க சேர்த்துக்கிறீங்க. பெரும்பான்மை கிடைக்கல உடனே இவங்க முதல்ல அதிமுக தான் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அதுக்கு லீமா ரோஸே சாட்சி. லீமா ரோஸ் முதல் நாளே பேட்டி கொடுத்தாங்க. ஆமா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து அதிமுகவை தான் ரீப்ளேஸ் பண்ண முயற்சி பண்றாங்க, அதிமுகவை தான் அவங்க அழிக்க முயற்சி பண்றாங்க, இவங்க அதிமுகவினுடைய இடத்துல தான் உட்கார முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு எடப்பாடி இவங்க சந்திக்காதே ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அப்போ இது வந்து திருப்பியும் இது பைப்போலாரை நோக்கி நகருது. பட் ஆனால் இந்த பைப்போலாரை நோக்கி நகருக்கான ஒரு டிரான்சாக்ஷன் பீரியட் இருந்துச்சு பாத்தீங்களா, போன 5 ஆண்டுகள் வந்து அதிமுக திமுக ஃபேக்டரை தாண்டி அதிமுக திமுக தாவேகா அப்படிங்கிற ஃபேக்டரா மாறுது அப்படிங்கிறத யூகிக்காம போனது வந்து ஒரு தவறு தான். ஏன்னா அதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. முதலமைச்சர் அதை சொல்றாரு, கிரவுண்டில் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, கொஞ்சம் சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். அதுலயும் குறிப்பா வட தமிழ்நாட்டில் ஏவா வேலு அதே போல வந்து சேகர் பாபு இவர்கள் 2 பேர்த்தனுடைய பொறுப்பில் கொடுக்கப்பட்ட இந்த வட தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பகுதிகளில் ஒரு 30-40 சீட்டு இவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா திமுகவினுடைய வெற்றி, திமுக ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஐ மீன் பெரும்பான்மை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தாவேக்கால இருந்து 30-40 சீட்டை எலிமினேட் ஆயிருக்கும். ஆமா அதிகமா இருக்கும், எலிமினேட் பண்ணப்பட்டிருப்பாங்க. அவங்க கிரவுண்ட்ல கனெக்ட் ஆகாம போனதுதான். அந்த 2 அமைச்சர்களும் அதிகமாக கனெக்ட் ஆகாம போனது. நிறைய அமைச்சர்கள் கிரவுண்ட்ல ரொம்ப உறுதியா கனெக்ட் ஆனவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. பெரியசாமி எல்லாம் டஃப்பான இடத்துல ஜெயிச்சிருக்காரு. அவரெல்லாம் கிரவுண்ட்ல ரொம்ப கனெக்டடான ஒரு நபர் தான். ஸோ இது மாதிரி கனெக்டடா இருந்தவங்க, கட்சி கேரட்ஸை ரொம்ப மதிச்சவங்க, கட்சி கேரட்ஸோட ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க, மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்ட சில பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது ஒன்றும் விஜய் ஒன்றும் பெரிய பூதம்லாம் இல்லை, டஃப்லாம் கிடையாது. ப்ராப்பராக ஒர்க் பண்ணி சோசியல் மீடியாவில் இன்னும் மோர் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. அதில் குறிப்பாக என்ன சொல்றாருன்னா, வி ஆர் ஷூர்லி இன் அ நியூ எரா, நம்ம ஒரு புது எரால் இருக்கோம். சம் ஆஃப் அஸ் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் த டிரான்சாக்ஷன் த்ரூ பர்சனல் லாஸ். இதை நிறைய பேர் எப்போ புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பர்சனல் லாஸ்ல தான் புரிஞ்சுக்கிறாங்க. தான் தோத்ததுக்கு பிறகுதான் பல பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களை மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. ஸ்டாலின் அவர்களை மென்ஷன் பண்றாரா இல்ல வந்து மதுரையில வந்து இப்ப மூர்த்தி அண்ணன் நின்னாரு, முன்னாள் அமைச்சர் மூர்த்தி அண்ணனே தோத்து போயிட்டாரு. மூர்த்தி அண்ணன் ரொம்ப கிரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஆள் தான். ஆனா வந்து கட்சி கேரட்ஸோட அவர் எப்படி இருந்தாரு நமக்கு தெரியாது. ஸோ மூர்த்தி அண்ணா அங்க தோத்து இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ரெண்டாவது, ஆல் ஆஃப் அஸ் இன் த நியூ எரா நவ் நீட் டு லேர்ன் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் அடாப்ட். புது ஸ்கில்ஸ் நம்ம கத்துக்கணும், அதான் அடாப்ட் பண்ணணும். சேஞ்ச் இஸ் ரெலன்ட்லெஸ் அண்ட் தோஸ் ஹூ cannot adapt become irrelevant. சேஞ்ச் தான் ரெலன்ட்லெஸ், வந்துகிட்டே இருக்கும், அதை தடுக்கவே முடியாது. சேஞ்ச் எல்லா காலத்திலும் நடந்துட்டு இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க irrelevant ஆயிருவீங்க. நீங்க வந்து அதுக்கு பிறகு வந்து
பாலிடிக்ஸில் இருக்க முடியாது அப்படிங்கிறத தான் அவர் வெளிப்படையாக சொல்ல வர்றார். ஸோ அப்போ நீங்கள் தயவு செஞ்சு பிடிஆருடைய வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை என்றால் திமுகவுக்கு ஆபத்து தான். திமுக வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய லேக் இருக்கு. அந்த லேகை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் ரொம்ப உறுதியாக நின்று செயல்படணும். ஒரு பொய்யை பரப்பக்கூடிய ஒரு பெரிய ப்ரொபகேண்டா மிஷினரிக்கு முன்னாடி உண்மையை பேசக்கூடிய ஒரு மிஷினரி அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அதை ஃபைட் பண்ணுற கெப்பாசிட்டி திமுக இருக்கு. ஸோ இது மாதிரியான ஆட்களை வந்து மிஸ் பண்ணாமல் அவர் ஒரு தற்காலிகமாக ஒரு ஓய்வு எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து ஒன்றும் கட்சி விட்டெல்லாம் போகல, ஒரு தற்காலிகமாக அவர் பிஹெச்டி படிக்கிறாரு, வெளிநாட்டில் நிறைய லெக்சர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவர் ஒரு அகாடமிஷியன், அவரை நம்ம மதிக்கணும். அவர் கட்சிக்காரர் கிடையாது, அவர் கிரவுண்ட்ல இறங்கி கட்சி வேலை பார்க்குற ஆள் கிடையாது. ஒரு அகாடமிஷியன், ஒரு கட்சிக்கு இப்படிப்பட்ட அகாடமிஷியன் வேணும் தான், கட்டாயம் வேணும். பல செக்டார்ல இருந்து ஆள் வேணும். ஒரு பிரேக் எடுக்கிறாரு, திரும்பி வருவார் கட்சிக்கு. அவர் கண்டிப்பா வருவார். கண்டிப்பா திமுக ஐடி விங் வந்து அவங்கள வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றி.